சூடானி கடுகு போட்டு பொரிச்சு எடுக்கலாம். கடுகு பொரியும் போது பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். இன்னும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். மூணு மீடியம் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கார மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. காரம் அதிகமாக சேர்த்துறாதீங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். போடலாம். தண்ணி கொதிச்சு பார்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சு இப்போ நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம். இப்போ வடையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். கிண்டி விட்டுக்கலாம். சிம்மில் வைங்க, நல்லா தீஞ்சிடும். அவ்வளோதான், வடைகறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்திக்கு இட்லிக்கு தொட்டுக்கையா சாப்பிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூடாக ஆயிடுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. சூடாக சாப்பிட்டீங்கன்னா சுட்டுடும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.